the human value, the emotional factor, and as well as the critical thinking power, also the motivational factors, இது எல்லாமே வந்து is something which is missing right now in different areas, be it in school or colleges, or be it in the company environments, or be it in entrepreneurs or business professionals. How many entrepreneurs are really spending time with their employees on a day-to-day basis, which is really less. So they're all really focusing business growth and not really spending a lot of time with their employees. So that is where the human value is stepping in. AI கூட பேசுறதுக்கு prompts வச்சு தான் நம்ம பேசணும். அதே மாதிரி AI இன்னொரு AI பேசணும்னாலுமே prompt வச்சு தான் பேசணும். The prompt engineers are going to play a significant role. அதே மாதிரி AI ethics officer, AI governance officer, AI responsible officer, இதெல்லாம் வந்து new set of roles are coming in. And if you look at like AI enablers, எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஏஐ எனேபிளர்ஸ்னு ஒன்று வருது, ஏஐ ப்ரொஃபசர்ஸ்னு வந்து புதுசாக ரோல் கிரியேட் பண்ண போறாங்க. கம்பெனிஸ் அமேசான், அதர் கம்பெனிஸ் அண்ட் ஆல், தே ஆல்சோ பில்ட் லாட் ஆஃப் இனோவேஷன் அடாப்ஷன், ஏஐ அடாப்ஷன்ஸ். அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லே ஆஃப் நடந்துட்டு இருக்குது. பட் டசன்ட் மீன் தட் லைக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை எல்லாம் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பட் தே ஆல் நீட் டு கெட் அப் ஸ்கில். Oracle laid off 30,000 employees, IBM laid off 6,000 employees, Microsoft laid off 8,000 employees, and Amazon laid off 40,000 employees. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா எக்கனாமிக்கோட ஸ்லோ டவுன்னால இல்ல, ஏஐயோட இம்பாக்ட்னால. இஸ் யுவர் ஜாப் கோயிங் டு பி த நெக்ஸ்ட்? இப்போ நான் சொன்னது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் இல்ல, இட்ஸ் ஏ ப்ரெசென்ட் ரிப்போர்ட். ஸோ ஆரக்கல்ன்ற கம்பெனி பெர் இயர் $50 billion டேர்ன் ஓவர் பண்றாங்க. பட் ரீசெண்டாக 30,000 எம்ப்ளாயிஸை அவங்க லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனி ஏன் இவ்வளோ எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாங்கன்னு? இதுக்கு ரீசன் அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இல்லை எம்ப்ளாயிஸோட புவர் பெர்ஃபார்மன்ஸோ இல்லை. இதுக்கு காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். லெட்ஸ் வெல்கம் டு த டிஜிடாரா பாட்காஸ்ட். ஐ ஆம் யுவர் ஹோஸ்ட் ஜனனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 years of IT experience and founder and managing director of DigiDARA Technologies, the great Mr. Senthil Rajamarthandan. Warm welcome you, sir. Thank you. So startingல நம்ம சொன்ன மாதிரி Oracleல 30,000 of employees laid off பண்ணிருக்காங்க சார். ஸோ ரியலி அங்கே என்ன சார் நடக்குது அண்ட் எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் சார் அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க? ஓகே, ஸோ தட்ஸ் அ கிரேட் கொஸ்டின் டு ஸ்டார்ட் வித். இப்போ லாஸ்ட் ஒரு 3 weeks வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிளோட லே ஆஃப் பற்றி தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ஓன்லி இன் US, அக்ராஸ் த வேர்ல்ட். ஐ திங்க் இன் இந்தியா அலோன் 12,000 people லே ஆஃப் நடந்திருக்கு. ஸோ த கோர் ரீசன் பார்த்தோம்னா வந்து லாட் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் ஏஐ அடாப்ஷன், இதோட என்னதான் கோர் ரீசனாக வந்து அவங்க லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஆரக்கிளில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவர் வந்து யூ ஆர் சேயிங் தட் லைக் ஐம் லக்கி எனஃப் டு லைக் நாட் கெட் இன் டு திஸ் 30,000 லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஸோ மேபி நாட் இன் திஸ் கரண்ட் வேவ், நெக்ஸ்ட் வேவ்ல வந்து இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், வாட் அண்ட் ஆல் யூ ஷுட் டூ அப்படின்லாம் வந்து நீங்கள் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம் நாங்கள். பட் கம்மிங் பேக் டு திஸ், இந்த கோர் ஆட்டோமேஷன் அண்ட் the more AI அடாப்ஷன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா கம்பெனியுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் பண்ணிட்டு இருக்க வேலையை வந்து எப்படி வந்து ஒரு 4 பேர் 3 பேரை வச்சு பண்றது, எப்படி AI அடாப்ஷன்ஸ் பண்ணி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆரக்கிள் இஸ் நாட் அ BPO கம்பெனி ஆர் சர்வீஸ் கம்பெனி, இட்ஸ் அ டெக்னாலஜி கம்பெனி. ஸோ டெக்னாலஜி கம்பெனின்ற போது டெக்னாலஜி பீப்புள் ஆல்வேஸ் பில்ட் தேர் நியூ இன்னோவேஷன்ஸ். ஸோ இந்த நியூ இன்னோவேஷன் போது அவங்களே பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ஏஐ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஆர்பியும் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் எம்ப்ளாயிஸ் தான். பட் எண்ட் ஆஃப் த டே என்னாச்சு, அவங்கள வச்சு அந்த டூல் வந்து அவங்களே ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஹியர். அண்ட் நாட் ஓன்லி ஆரக்கிள், அதர் கம்பெனிஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ், அமேசான், அதர் கம்பெனிஸ் அண்ட் ஆல், தே ஆல்சோ பில்ட் லாட் ஆஃப் இனோவேஷன் அடாப்ஷன், ஏஐ அடாப்ஷன்ஸ். அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லே ஆஃப் நடந்துட்டு இருக்குது. பட் டசன்ட் மீன் தட் லைக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை எல்லாம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் they all need to get upskilled. அப்படிதான் வந்து இருக்குது. It's not that like they should not be doing the routine jobs. All of them like who got laid off in Oracle or like other companies, they all need to get upskilled to see what exactly the industry is looking for, how actually they can envision in the next 5 to 10 years. இந்த இதெல்லாமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து பார்க்கணும். So that's what is really happened in the Oracle. சார், நீங்க சொல்றது கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, அட் த சேம் டைம் பயமாகவும் இருக்கு சார். ஸோ எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் எலிமினேட் ஆக போகுது சார் ஏஐ அடாப்ட் பண்ணுறனால? கரெக்ட். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ எல்லா பேருமே பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி பிபிஓ இண்டஸ்ட்ரீஸ், ரைட்? அது ஒரு தட் ஏரியா இஸ் லைக் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் இன் த கமிங் இயர்ஸ். ஏஐ அடாப்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸில் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்ன்ற போது அது வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல ரொட்டீன் ஜாப்ஸாக இருக்கும். அது வந்து ஸோ ஐ திங்க் ஆமாம். ஸோ அப்போ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் ஆக்சுவலி வாட் எவர் ஐம் கோயிங் டு சே. ஐபிஎம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்க் ஹெச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆப் கிரியேட் பண்ணதுனால என்ன ஆச்சு, இந்த ஜூனியர் லெவல் ஹெச்ஆர்ஸ் எல்லா பற்றியும் எலிமினேட் பண்ணாங்க. க்ளோஸ் டு ஐ திங்க் அரௌண்ட் 8,000+ ஹெச்ஆர்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ஆஸ்க் ஹெச்ஆர்னு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்னால எலிமினேட் ஆச்சு. பிகாஸ் தட் இஸ் ரொட்டீன் day-to-day jobs. Okay, so the HR professionals, also the junior engineers. So for example, if you take coding இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து இந்த QA டெஸ்டிங்காக இருக்கட்டும், இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஏஐ அசிஸ்டன்ட், QA ஏஐ அசிஸ்டன்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ அதுக்கெலாம் வந்து இப்போ தேவையில்லை. இப்போ ஜூனியர் பீப்புளுக்கு வந்து அது பண்ணுறதுக்கு இப்போ நிறைய இடத்துல தேவைப்படாது. ஸோ இப்போ இந்த ஏஐ அசிஸ்டன்ட்ஸ் வச்சு ரொட்டீன் ஜாப்ஸ் வந்து எல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ ஆல்சோ இஃப் யூ லுக் அட் த அதர் ரொட்டீன் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஆஃபீஸ் ஐடி ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பிஹைண்ட் த ஆப்ரேஷன்ஸ் டீம் அண்ட் லைக் மேனேஜ்மெண்ட் டீம், இவங்க எல்லா இடத்துலையுமே ஏஐ ஏஜென்ட்ஸ் கோயிங் டு கம் இன். ஆக்சுவலி இன்னும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசிட்டு இருந்தோம். ஜொமேட்டோ வந்து நகட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த நகட் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 600 to 800 எம்ப்ளாயிஸோட வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 1 year அவங்க வந்து நகட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நகட் பிளாட்ஃபார்ம் என்னன்னா கஸ்டமரோட வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஏதாவது குரீஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும், அந்த சேட்டில் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகட் இஸ் ஹேண்ட்லிங் இட். ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஜொமேட்டோக்கு வந்து உங்களோட ஆர்டர் டெலிவரி ஆகலை அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசினா ஏஐ ஏஜென்ட் தான் பேசிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் சேட் பண்ணீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் தான் சேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ த நகட் பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். இட் இஸ் பீன் லைவ் ஃபார் த லாஸ்ட் 6 to 8 months, மோர் தென் தட். அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா 600-800 எம்ப்ளாயிஸோட வேலையை வந்து ஒரு ஏஜென்ட் பார்க்குது. அண்ட் ஆவரேஜ் 1 monthல வந்து கிட்டத்தட்ட வந்து 1,56,00,000 டிக்கெட்ஸ் ஆர் பீங் ரிசால்வ்டு பை திஸ் ஏஜென்ட். அப்போனா 1,66,00,000 டிக்கெட்ஸ் வந்து இந்த ஏஜென்ட் மட்டுமே ஹேண்டில் பண்ணுது. ஸோ லுக் அட் தட் ரொட்டீன் ஜாப்ஸ், வேர் எவர் யூ ஹேவ் ரொட்டீன் ஜாப்ஸ், அந்த ஜாப்ஸ் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி அட் ரிஸ்க். இட்ஸ் நாட் ஓன்லி இன் ஆரக்கிள், இட்ஸ் கோயிங் டு பி எவ்ரிவேர். ஸோ இப்போ அந்த ரொட்டீன் ஜாப்ஸ் இருக்கவங்களாம் have to really prepare, get into the technical jobs. And the technical jobs ennaanu we'll look at it actually. Sir, let's get completely specific, sir. We have professionals, students, entrepreneurs and business professionals, sir. So avangaloda professionals ku real risk nu edhachi irukka sir? Kandipa. I think it's a very interesting question. I'll probably break it down actually, like neenga sonna mari students, professionals, entrepreneurs and business people, right? ஸோ ஒவ்வொருத்தவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், கண்டிப்பாக எல்லா ஸ்லேஸ்லையுமே இந்த ஏஐ அடாப்ஷனோட ரிஸ்க்ஸ் இருக்குது. இப்போ லெட்ஸ் டேக் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவில் முன்னாடி லாஸ்ட் டைம் பேசின மாதிரியே வந்து சைனாவில் வந்து ஏஜ் 6 வந்து ஏஐ அடாப்ஷன்ஸை வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூஎஸில் வந்து 6th standardலேருந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இப்போ ஆஃப்லைட் வி ஆர் சீயிங் 9th, 10th, 11th, 12th இவங்களுக்குலாம் ஏஐ பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் இஸ் கம்மிங் இன் டு தட். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 yearல வந்து ஈவன் 6th கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ ஸ்கிப் பண்ண முடியாது இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட். இப்போ என்ன நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா பேரும் இந்த ChatGPT, ஜெமினிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் பவர் வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் எல்லா பேருமே நிறைய டிஸ்கஷன் நான் பண்ணும்போது அதெல்லாம் வந்திருக்கு. பட் இது வந்து கேன் வி ஸ்டாப் திஸ்? கேன் வி ஸ்டாப் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் ChatGPT, ஜெமினி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ஓன்லி த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஐம் டாக்கிங் அபவுட் ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆனால் த அவேர்னஸ், ஸ்டூடெண்ட்டோட அவேர்னஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒன் ஆஸ்பெக்ட் த ஆன்சர்ஸ் ஆர் கம்மிங் அவுட் லைக் கிளியர்லி ஃப்ரம் தீஸ் ஏஐ டூல்ஸ், பட் த கிரிட்டிக்கல் திங்கிங், இன்னோவேஷன் அண்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி ஹாவ் டு ரியலி திங்க் லவுட் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து cannot always யூ கேன் கெட் சம் இன்புட்ஸ், பட் ஆனால் நம்மளோட
ஹியூமனோட மெயின் பவர் என்னன்னா வந்து இப்படி ஒரு ஏஐ டூல் கிரியேட் பண்ணதே ஹியூமன் தான். ஸோ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இன்னோவேஷனை வந்து தே கேனாட் லைக் நோ லீவ் இட் லைக் தட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு ஃபோக்கஸ் அ லாட். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தே கேன் கிரியேட் தேர் ஓன் ஏஐ அசிஸ்டன்ட்ஸ். அது பண்ணோம்னா இன்னும் வந்து பர்சனலைஸ்டு வே ஆஃப் லேர்னிங் நிறையாவே வரும். அது வந்து ஸ்டூடெண்ட் ஆஸ்பெக்ட். லெட்ஸ் கம் டு ப்ரொஃபஷனல்ஸ். ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி த ரொட்டீன் ஜாப்ஸ் எல்லாமே வந்து டேக்கிங் இட் அவுட், மூவிங் அவுட், ரைட்? ஸோ அப்போ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணணும்? வாட் அண்ட் ஆல் நோ டெக்னிக்கல் ஜாப்ஸ் அவைலபிள் அஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஏஐ அடாப்ஷன்ஸ். இப்போ 70 to 80 நியூ ரோல்ஸ், நியூ ஏஐ ரோல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூ ரோல்ஸ் என்ன, அதில் எப்படி நம்ம அடாப்ட் ஆகுது? Earlier it used to be like scrum masters and like product managers and like project managers, program managers. இப்போ எல்லாமே வந்து AI product manager, AI functional manager, AI ethical officers and AI digital officers. That's the way actually like a lot of new roles got created. அந்த நியூ ரோல்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, எப்படி லேர்ன் பண்ணுறது, எப்படி வந்து இந்த லிவரேஜ் பண்ணி எப்படி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட் தே நீட் டு ரியலி லுக் அட் இட் ஆக்சுவலி. So professionals should get away from like routine jobs and move to the new roles. If they stick into the same roles like data entry and like and the HR professionals, when I say HR professional means routine jobs, not all the HR professional will be replaced. So wherever you see routine jobs, get away from that and focus on some new set of AI roles. That is from the professional standpoint. And let's take employee and managers in company scenarios. So employees and managers வரும்போது பார்த்தீங்கன்னா managers are spending a lot of time in the operational side. Employees ஓட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி வரதுனால இன்னும் they can spend more time with employees to like bring in some lot more productivity. So what I'm trying to say, the human value, the emotional factor and as well as the critical thinking power, also the motivational factors, இது எல்லாமே வந்து is something which is missing right now in different areas, be it in school or colleges or be it in the company environments or be it in the entrepreneurs or business professionals. How many entrepreneurs are really spending time with their employees on a day-to-day basis, which is really less. So they're all really focusing business growth and not really spending a lot of time with their employees. So that is where the human value is stepping in. You have to really spend a lot of time with employees to motivate them and provide critical thinking and also the ethical way of doing it as well. So that's my viewpoints. Sir, World Economic Forum recent பண்ண ரிசர்ச்ல என்ன சொல்லுதுன்னா 79 million jobs வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. and then 2030 குள்ள 170 million jobs புதுசா ஏஐ கிரியேட் பண்ணுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரி அப்படி என்னதான் சார் ஜாப் ஏஐ நியூவா கிரியேட் பண்ணுது, அண்ட் தென் அந்த ஜாப்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாசிபிளா சார்? வெரி நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே வந்து இமீடியட்டாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி ஆல்வேஸ் நீட் டு திங்க் லாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2020, அதாவது we are in 2026, 2030க்குள்ள எவ்வளோ ஜாப்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆக போகுது, எவ்வளோ ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுதுன்னு சொன்னீங்க. நைஸ் வே ஆஃப் ரெப்ரசன்டிங். இப்போ என்ன ஜாப்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகும்போது நான் முன்னாடி ப்ரீஃபாக சொல்லிட்டேன். நான் அந்த ரொட்டீன் ஜாப்ஸ், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், அப்புறம் இந்த ஜூனியர் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், ஜூனியர் ஐடி இன்ஜினியர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இந்த கோடிங் ஏஐ அசிஸ்டன்ஸ் வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ண போகுது. அண்ட் பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் இது எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ் பண்ண போகுது. ரொட்டீன் ஜாப்ஸ், டே டு டே திங்ஸ் இருக்குது, எல்லாமே டிஸ்பிளேஸ் பண்ண போகுது. பட் நியூ ஜாப்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா it's all like the prompt engineers are really going to be play a very big play in the coming days. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ கூட பேசுறதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் வச்சு தான் நம்ம பேசணும். அதே மாதிரி ஒரு ஏஐ இன்னொரு ஏஐ பேசணும்னாலுமே ப்ராம்ப்ட் வச்சு தான் பேசணும். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் கோயிங் டு பிளே சிக்னிஃபிகன்ட் ரோல். அதே மாதிரி ஏஐ எத்திக்ஸ் ஆஃபீஸர், ஏஐ கவர்னன்ஸ் ஆஃபீஸர், ஏஐ ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர், இதெல்லாம் வந்து நியூ செட் ஆஃப் ரோல்ஸ் ஆர் கம்மிங் இன். அண்ட் இஃப் யூ லுக் அட் லைக் ஏஐ எனேபிளர்ஸ், எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ எனேபிளர்ஸ்னு ஒன்று வருது. ஏஐ ப்ரொஃபஸர்ஸ்னு வந்து புதுசாக ரோல் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அண்ட் இஃப் யூ கம் டு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஏஐ செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ். ஸோ லாட் ஆஃப் நியூ செட் ஆஃப் ரோல்ஸ் ஆர் கம்மிங் இன். as I said, like 70+ roles already new roles create ஆயிடுச்சு. All you need to look at which role that probably suits for me. என்னோட பேஸ் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த ரோல் சூட் ஆகுதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் போய் மேப் பண்ணிக்கணும். நீங்கள் அது இப்போ பண்ணலைன்னா கண்டிப்பாக யூ வில் மோஸ்ட் ஆஃப் யூ ப்ரொஃபஷனல்ஸ், ஐம் நாட் ஸ்கேரிங் யூ, பட் த ரியல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா the whore is not getting upskilled
அவங்க வந்து they will be obsolete and like they will not be able to sustain in the industry. அது வந்து very very clear, no doubt. So one thing actually என்னோட ப்ரொஃபஷனல் இப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா the 28 years of experience in the IT field, but still I took an effort to upskill myself in the AI side. The last ஒரு 1 year பார்த்தீங்கன்னா வந்து ஐஐடி கான்பூரில் வந்து நான் வந்து கோர்ஸ் பண்ணேன், சீஃப் டிஜிட்டல் AI ஆஃபீஸர் கோர்ஸ். Everyone was questioning me, okay, you have 28 years of experience and you are running a company now, so what is making you to go and pay such a huge money, அவ்வளோ மணி கொடுத்து நீங்கள் எதுக்கு போய் நீங்கள் படிக்கணும், ஸோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இஃப் ஐ நீட் டு சஸ்டெயின் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் த நெக்ஸ்ட் 10 years, ஒரு 10 வருஷத்துக்கு நான் இதில் இருக்கணும்னா ஐ ஹாவ் டு அப்ஸ்கில். The way things are happening every day, new things are coming up. So if I don't do that, I'll be obsolete and I'll be also getting replaced by someone else in the coming days. So my company, my vision, my passion for the next 10 years is something going to be really questionable. So when new generation coming in, and as well as when I go and meet customers, I have to be relevant. I have to have a latest updates how I can provide a solution. இது பண்ணா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட்ஸ் இல்லாமல் நான் போய் வந்து ட்ரெடிஷ்னலாக போனேன்னா who is going to give business to me, who is going to listen to me? So that is where my matters. So what I'm trying to say, be it students or professors or doctors, lawyers, business professionals, entrepreneurs, every individuals in different industry has to get upskilled now. Many million jobs வந்து AI ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சார். ஸோ as a company சைடாகவும் கவர்மெண்ட் சைடும் எம்ப்ளாயிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் சார் அவங்க எடுக்கிறாங்க? கரெக்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப வெரி கிரிட்டிக்கல் அண்ட் நீட் ஆஃப் அவர் கொஸ்டின் சொல்வேன் நான். கவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க கரண்ட்டாக? ஸோ ஏன்னா இப்போ எவ்ரி ஒன் நியூ தட் லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஸ்பிளேஸ்ட். அந்த நியூ ஜாப்ஸ் வந்து நியூ ரூல்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் அதுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ அமேசானாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுள், அண்ட் இஃப் நவு த கிளாட் அண்ட் த ஆல் எம்என்சி கம்பெனிஸ். சிமிலர்லி நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் டேக்கிங் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் டு ட்ரைன் கரண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து இப்போ இஃப் டேக் காக்னிசன்ட் கிட்டத்தட்ட வந்து 3 lakhs எம்ப்ளாயிஸை வந்து ஏஐ ட்ரெயின் பண்ணாங்க. அண்ட் இஃப் யூ டேக் டிசிஎஸ், தே ஆல்சோ ட்ரெயின் க்ளோஸ் டு 3 lakhs plus people. அண்ட் இன்ஃபேக்ட் காக்னிசன்ட் வந்து என்ன ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஹேக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்ன ஹேக்கத்தான் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டப் கோபைலட் அண்ட் அண்ட் கர்சரி ஏஐ, ஆல்சோ அதர் கோட் ஏஐ அசிஸ்டன்ட் டூல். இந்த அசிஸ்டன்ட் டூல்ஸ் எல்லாம் வச்சு எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மேசிவ் ஒரு ஹேக்கத்தான் பண்ணாங்க. அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயும் போய் ரீச் ஆச்சு. ஸோ தட் இஸ் இனிஷியேட்டிவ் டு அப்ஸ்கில் தேர் எம்ப்ளாயீஸ். TCS also done similar thing and and Infosys also doing it. So governmentல பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி மோடி வந்து எஜுகேஷன் ஸ்கீம் நிறைய அக்ராஸ் இந்தியா லெவலில் பண்ணியிருக்காரு. Companies have to collaborate with all these government schemes and then groom people on that AI skills. So that is what actually have to be done. So governments and employees and they are all taking extra steps, but individuals as an employee, as a student, நான் என்ன பண்ணுறேன்? Am I actually joining those programs? Am I learning it? Am I actually completing that assignments? அதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். How many people are really actually joined such courses? அது நீங்கள் கேள்வி கேட்கணும், உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி how many employees in the companies have actually followed what employees have actually mandated? இந்த டைம்ல நீங்கள் இந்த ஏஐ கோர்ஸ்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க? பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா this is the actually journey or transformation that we are going through. So in the next 1 year, in the end of this year kulla vandu all the AI knowledge should be transformed to the students, professors, business professionals, also professionals ella perkullum poirnom. It is only the value that we are going to see the outcome actually. It is not transformation educations and adula velila vandu. It's more adoptions and metrics, what exactly the benefits that we are getting it by adopting this. On the angle we have to get into that. So I'm sure India is stepping forward actually compared to other countries. Definitely the AI adoption perspective, India is really stepping forward, and government and employees are really supporting on that actually.
நீங்கள் சொன்னீங்க ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் நிறையா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் சார் நிறையா வருது. ஸோ இந்த ஏஐ அடாப்ஷனை கவர்மெண்ட் எப்படி சார் பார்க்குறாங்க? அண்ட் தென் இதில் கோ அஹெட்டாக போகணும்னா கவர்மெண்ட் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சார் எடுக்கிறாங்க? சூப்பர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அண்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம் ஜஸ்ட் டேக் சம் ஒரு ஸ்டாட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஏஐ அடாப்ஷன்ற போது ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தே ஸ்டார்டட் ஏஐ யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஆண்டர்பிரனர்ஸுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் NVIDIA கம்பெனி விச் இஸ் நம்பர் 1 வேல்யூபிள் கம்பெனி இன் த வேர்ல்டு ஆக்சுவலி அவங்களோட கொலாபரேஷன்ஸ் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் தி பிக்டப் ஒரு 10,000 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ணி இந்த ஒரு புது முயற்சியில் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மற்ற ஸ்டேட்ஸுமே வந்து அவங்கவுங்க ஏஐ யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்டர்டே நம்ம பேசும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஹாட் ட்ரெண்ட்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே தலைவர் விஜய் he started talking about setting up a university for Tamil Nadu. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அது ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தட் மீன்ஸ் எவ்ரி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் திங்கிங் அபவுட் செட்டிங் அப் ஏ யூனிவர்சிட்டி அண்ட் அடாப்டிங் திங்ஸ். நோ கம்மிங் பேக் டு த கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து as you said, like lot of repetitive jobs சொன்னீங்க, அதில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த முயற்சினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அடாப்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த முயற்சி லைக் த ஆண்டர்பிரனர்ஸ் உள்ள வருது, ஸ்டார்ட் அப் கம்பெனி உள்ள வருது, இவங்க எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, தே ஸ்டார்டட் பில்டிங் ஏஐ சொல்யூஷன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ஏஐ சொல்யூஷன்ஸ் உள்ள வரும்போது இவங்களும் அடாப்ட் பண்ணுவாங்க. அப்போ அடாப்ட் பண்ணாதவங்க வில் கோ டு ஹோம், அடாப்ட் பண்ணுறவங்க தே வில் ஸ்டே பேக் ஆக்சுவலி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டு 5 years நீங்கள் சொன்ன மாதிரி 2030 பார்த்தீங்கன்னா இந்த அடாப்ஷன்ஸ் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். நாட் ஓன்லி இன் பிரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனி ஆல்சோ தே வில் பி ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். சார் தேங்க்யூ சார், திஸ் இஸ் ரியலி அ ஜென்யூன் கான்வர்சேஷன் சார். ஸோ நீங்கள் லாட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்தீங்க, ரியலி இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கு யூஸ் ஆகும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜனனி. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறையா கேட்டீங்க. கண்டிப்பாக இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பீட் டாக்டர்ஸ், லாயர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், எஜுகேட்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். நாட் ஒன்லி ஒன் பர்டிகுலர் ரோல்ஸ் இல்லாமல் எல்லா பேத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் 24 hours ஆர் நெக்ஸ்ட் 48 hours வந்து எப்படி ஒரு ஏஐ ரோட் மேப், லேர்னிங் ரோட் மேப் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம், உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் லைக் உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட் அதை வந்து இமீடியட்டாக பண்ணுங்கள். ஸோ அந்த ரோட் மேப்பை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஆல்சோ ஷேர் திஸ் டு அதர் professionals, your friends and colleagues and family members who are really wants to upskill in this AI transformations. So thanks a lot for watching, and let's meet in the next podcast.